தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தென்காசி குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து இந்த அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றாலம், புலியருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு கூழ் வழங்கி தொடங்கி வைத்தார். அமெரிக்காவில் பணிபுரியும் குமரியைச் சேர்ந்த இளைஞர் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக வீடியோ காலில் பெற்றோரிடம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணம்பதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் அமெரிக்காவில் ராக்கெட் உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் மற்றும் டிசைன் பிரிவில் 13 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தினேஷை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பாமல் மன ரீதியாக தொந்தரவு கொடுத்து வருவதாகவும், மயக்க மருந்து கொடுத்து மனநோயாளி என கூறி சிகிச்சை அளிப்பதாகவும் பெற்றோர்களிடம் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க மருத்துவமனையில் உள்ள மகனை மீட்டுத் தரும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் இரத்த தானம் செய்தனர். நாமக்கல் மேற்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகள் தங்களின் குருதியை கொடையாக அளித்தனர். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்று இரத்தங்களை பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன்புதூர் மரப்பாலம் அருகே சொகுசு கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். மாணவனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆரல்வாய்மொழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பெயரில் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விதை திருவிழாவில் கருப்பு கவுனி, கார்குருவை, கிச்சிலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி போன்ற மரபுரக நெல் ரகங்கள் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் நாட்டு ரக காய்கறி விதைகள், சிறுதானியங்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வலி நிவாரணிகள், கைவினைப் பொருட்கள், துணிப்பைகள் மற்றும் விவசாயிகள் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த விழாவில் பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறியவர்கள் இளவட்டக்கல்லை தூக்கி மகிழ்ந்தனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுச்சேரி, பெங்களூருவிலிருந்து வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். சாரல் மழையுடன் குளிர்ச்சியான வானிலை நிலவியதால் படகு இல்லத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது.
இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உதகைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்ட மலர்களை கண்டு ரசித்தனர். மேலும் வானுயர்ந்த மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுகவினரின் தென்னை பிரச்சாரத்தின் போது பூம்பு மாடு மிரண்டதால் நிர்வாகிகள் அலறியடித்து ஓடினர். ஆரணி அடுத்த அரியாப்பட்டி கிராமத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா உள்ளிட்டோர் தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடைவீதி பேருந்துகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கிய அவர்கள் சாலையில் சென்ற பூம்பு மாட்டின் உரிமையாளரிடம் துண்டு பிரசுரம் வழங்கிய போது காளை மிரண்டதால் நிர்வாகிகள் அலறியடித்து ஓடினர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட சமூகரங்கபுரம் ஊராட்சியில் குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த ஊரில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என்பது புகாராகும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலன் இல்லாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் திருச்செந்தூர் செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டம் காரணமாக சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் குவிந்த மக்கள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இதனையொட்டி அதிகாலை முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதேபோல் குமரியில் கடல் சீற்றம் காரணமாக ராட்சச அலைகள் எழுந்ததால் கடலில் இறங்கி குளிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் 1 கோடி ரூபாய்க்கு பருத்தி கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் 5239 ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடை செய்யப்படும் பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலம் நடைபெற்றது. இதில் 425 விவசாயிகள் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில் தேனி, கோவை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் மில் உரிமையாளர்கள் கொள்முதல் செய்தனர். குவிண்டால் ஒன்றுக்கு 7475 ரூபாய் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திரைப்பட நடிகர் பாபி சிம்ஹா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் ஏராளமானோர் அவ்வப்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் பாபி சிம்ஹா ராஜகோபுரம் முன்பு நின்று அண்ணாமலையாரை வணங்கினார். தொடர்ந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு அஷ்டலிங்கங்கள், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்கள் முன்பு கற்பூரம் ஏற்றி வழிபட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சந்தைப்பேட்டையில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் குழந்தைகள் நல மையத்தில் சுழற்சி முறையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தினம்தோறும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேலூர் மில்கேட் பகுதியில் நவீன வசதிகளுடன் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி மக்கள் சுகாதார நிலையம் வேறு கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டால் கர்ப்பிணிகள் அவதிக்குள்ளாவார்கள் என தெரிவித்தனர்.
எங்களுக்கு வந்து இங்கே தான் 20 வருஷம் அந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு. பிரசவமெல்லாம் பார்த்தாங்க. 2வது வந்து மாதம் மாத்திரம் நாங்கள் மாதம் இங்கே வருவோம். முடியலைன்னா வந்து ஊசி போட்டுக்கிறோம் டாக்டர் மாதிரி இருந்தாங்க. இப்போ அதை காலி பண்ணி மில்லுக்கேட்டுக்கு வர சொல்கிறாங்க. முடியாதவங்க நாங்கள் எப்படி மில்லுக்கேட்டுக்கு போக முடியாது, நடக்கவும் முடியாது. இதை ஏன் காலி பண்ணுனாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போராடுறோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். வாழப்பாடி ரயில் நிலையம் அருகே கஞ்சா கடத்தப்படுவதாக வாழப்பாடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த வடமாநில இளைஞர்கள் 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஒடிசாவை சேர்ந்த தேஜ்ராஜ் முட்டல், சுபாராஜ் மேக்கர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஆடி கார்த்திகை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருக கடவுளின் அறுபடை வீடு கோவில்களில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஆடி கார்த்திகை பெருவிழா களை கட்டியது. இதில் மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் வைரவேலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் செம்மஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாணவ மாணவிகள் நட்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சுனாமி குடியிருப்பில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாமன்ற உறுப்பினர் முருகேசன் ஏற்பாட்டில் தொண்டு நிறுவனம் சார்பில் இந்த பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பள்ளியில் மரக்கன்றுகள் மற்றும் பூச்செடிகளை பள்ளி வளாகத்தில் நட்டு வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் வீட்டிலிருந்து டிஎஸ்பி அலுவலகத்திற்கு நடந்து சென்றார். இது தொடர்பாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட காவல்துறையால் அரசு வாகனம் பறிக்கப்பட்டதால் அவர் நடந்து சென்றதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் கடந்த 18ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று இரவு டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் முதியவரை தகாத வார்த்தைகளில் திட்டி மிரட்டிய கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான ராஜ்கிஷோர் கோவை விமான நிலையத்திலிருந்து சவரிப்பாளையத்தில் உள்ள வீட்டிற்கு செல்ல கேஸ் இணைப்பு இல்லாத வாடகை காரை முன்பதிவு செய்தார். ஆனால் விமான நிலையத்திற்கு வந்த காரில் இருந்து எரிவாயு வாசனை வந்ததால் அது கேஸ் இணைப்பு உள்ள கார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து தனக்கு இந்த கார் வேண்டாம் என அவர் சண்முகம் வேலாயுதத்திடம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் ராஜ்கிஷோரை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சண்முக வேலாயுதம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி விற்பனை நடைபெறுவது தொடர்பாக மேலும் ஒரு ஆடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி விற்பனை புகார்கள் எழுந்ததை அடுத்து மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஒருவரின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது கிட்னி விற்பனை செய்த ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் தனது கிட்னியை விற்பனை செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கிடைத்த பணத்தின் கடனை அடைத்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு விசைத்தறி தொழிலுக்கு செல்ல தனது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சேலத்தில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நம்ம 4500 கட்டி மொத்தம் உடம்புல இருக்கிறது எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாமே அவங்க செலவு தாங்கண்ணா. எல்லாமே அவங்களுக்கு தான், எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சென்னைக்காரங்கண்ணா. அவங்க ஆஸ்பத்திரிக்கு மட்டும்தான் வான்னு சொல்லுவாங்க.
அதனால நாங்கள் இங்கே பள்ளிப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறி நேராக அங்கே பெரம்பலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். அவங்க வர்றது தெரியாதுங்கண்ணா, போகிறது தெரியாது. கோவை ரயில் நிலையத்தில் 9 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் என பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கோவை ரயில் நிலையத்திற்கு வருகை புரிகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ரயில் மூலம் கோவைக்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன. இதனை தடுக்கும் வகையில் ரயில்வே காவல்துறை மற்றும் கோவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அங்கிருந்து பையிலிருந்து 9 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர். தொடர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டோர் குறித்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக உள்ள நிலையில் 5 அருவி மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரளாவில் ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருகிறது. இதையடுத்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுடலு வழியாக ஒகேனக்கல்லுக்கு வந்தடைந்தது. அதன்படி 32,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 43,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஐந்தருவி, சினியருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் செங்கமலத்தாயார் ஆடிப்பூரம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி ராஜகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க தங்கு கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டு ஆடிப்பூரம் திருவிழா தொடங்கப்பட்டது. அப்போது செங்கமலத்தாயார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் ஜூலை 28ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் படிக்க சென்ற மருத்துவ மாணவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப முயற்சிகள் நடப்பதாக வெளியான ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் கீழ்ப்பாதி பகுதியைச் சேர்ந்த கிஷோர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க சென்றார். அங்கு நித்தீஷ் என்பவருடன் அறை எடுத்து தங்கியிருந்தார். பகுதி நேரமாக இருவரும் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் வாடிக்கையாளர்களிடம் டெலிவரி செய்த பெட்டியில் ரஷ்ய அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தகவல் அறிந்த பெற்றோர்கள் அவர்களை இந்தியா அழைத்து வரும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் வலுக்கட்டாயமாக இருவரையும் தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்து ஆவணத்தில் கையெழுத்து பெற்று போருக்கு அனுப்பியதாக தெரிகிறது. இது தொடர்பாக ஆடியோ வெளியான நிலையில் மாணவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளைய 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4ஆம் தேதி என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நாங்க இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி கொடிமரத்தில் புல்கட்டுகளை வைத்து கொடிப்பட்டம் சுற்றப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கருட சேவை, சயன சேவை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாகவும் ஆடிப்பூர தேரோட்டம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.